Hello students, welcome to SolveMath YouTube channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் 10th Maths Chapter 8 Statistics and Probability. அதில் exercise 8.2 பார்க்க போறோம். அது என்ன டாபிக்னா coefficient of variation. அந்த டாபிக்ல இந்த sums இருக்கு. டோட்டலா ஒரு 6 sums இருக்கு. ஏற்கனவே sums லாஸ்ட்ல ஒரு 5 மார்க் வந்து delete பண்ணிட்டாங்க இந்த வருஷம் 2020ல delete பண்ணிருக்காங்க revised editionல. அப்படியே எக்ஸாம்பிள் sum லாஸ்ட்ல ஒரு பெரிய சம்மா இருக்கும் அதுவும் delete பண்ணிட்டாங்க. அப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த எக்ஸசைஸ்லேருந்து. டெஃபினட்டாக ஒரு 2 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ்லேருந்து வந்துடும். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வச்சு பேஸ் பண்ணி அதனால் கொஞ்சம் லிசன் பண்ணிங்க, ஒரு 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் பப்ளிக்கில். ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 2.2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் மீன் ஆஃப் எ டேட்டா ஆர் 6.5 அண்ட் 12.5 ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் மீனும் கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே எழுதிட்டேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு சிம்பிள் என்னன்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு 6.5. மீனுக்கு என்ன சிம்பிள்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு 12.5. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100%. ஃபார்முலா எழுதி வச்சு அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்க வேல்யூ. 6.5 இருக்கு, இங்கே 12.5 இருக்கு, ஈக்குவல் டு இன்டூ 100%. 6.5 எப்படி எழுதலாம்னா 13/2ன்னு எழுதலாம். 12.5 எப்படி எழுதலாம்னா 25/2. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். 13/25ன்னு வரும். இங்கே 100 இருக்குது. 125 how many times? 4 times இருக்கும். 4 into 13 is 52. அப்போ coefficient of variation equal to 52%. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டட். 2 மார்க் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் டிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் மீனும் கொடுத்துட்டாங்க. ஆனால் செகண்ட் கொஸ்டினில் பாருங்கள், த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் எ டேட்டா ஆர் 1.2 and 25.6 respectively. Find the value of mean. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? மீன் கேட்குறாங்க. மொத்தம் 3 கேட்டகரி இருக்குங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன். இல்லை ஏதாவது 2 கொடுத்துட்டு ஏதாவது ரிமைனிங் கேட்பாங்க. அதுமாரி தான் கொஸ்டின் தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுமாரி கொஸ்டின் தான் மாடல்லே இருக்குது உங்களுக்கு. அதனால் அது மட்டும் எப்படி போடணும் கொஞ்சம் பார்த்துங்க, ஈஸி தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100 ஃபார்முலா ஆகிட்டேன். இங்கே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, இங்கே போடணும் அவசியம் இல்லை. என்ன ரீசன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே பர்சன்டேஜ் போடக்கூடாது. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துட்டாங்க, அப்போ இந்த பர்சன்டேஜ் வராது. ஆக்சுவலாக 25.6% தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். டெக்ஸ்ட் புக் கொடுக்கும்போது காமனாக கொடுத்துருவாங்க. இங்கே உள்ள பர்சன்டேஜ் உங்கள் பர்சன்ட் கேன்சல் ஆகிடும். அதனால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்தா பர்சன்டேஜ் போடணும் அவசியம் இல்லை. அது கேட்டால் மட்டும்தான் பர்சன்டேஜ் போடணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபைன் பண்ணுற மாதிரி இருந்தால் பர்சன்டேஜ் போன சமக்கு பர்சன்டேஜ் போட்டிருப்போம். ஓகே, இப்போ பாருங்கள். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 25.6 அது ஈக்குவல் டு சிக்மாவோட வேல்யூ 1.2. எக்ஸ் பார் அப்படியே வச்சிங்க இன்டூ 100. எக்ஸ் பாரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 25.6 கீழே வந்துடும். அப்புறமா என்ன பண்ணுறேன்னா 1.2வை 100 மல்டிப்ளை பண்ணால் 120. 1.2வை 100 மல்டிப்ளை பண்ண போடுவோம், 1200 போடுவோம். ஒரு டிஜிட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது 120 வந்துடும் பை 25.6. இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால இன்டிஜராக மாற்றணும். டெசிமல் பாயிண்டில் இருக்கிறதுனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா 1200 வந்துடும். இங்கே 256 வந்துடும். 1200 256 டிவைட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன எப்படி டிவைட் பண்ணுறேன்னா 8 டேபிளால் டிவைட் பண்ணுறேன். ரெண்டுமே 8ஆல் டிவைட் ஆகும். 25ல் 8 how many times? 3 times இருக்கும். 3 8s are 24. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 இருக்கும். 1 16. 16ல் how many times? 16ல் வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 2 times இருக்கும். அந்த 2 தான் இங்கே போட்டுருங்க, 32 அப்படின்னு வந்துடும். அப்போ 1200 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். 12ல் how many times? 1 டைம் இருக்கும். 188. 1 into 8 8. அடுத்தது என்ன வரும்? 4 இருக்கும். 5 4s are 20. அது 5 போட்டாச்சு. இங்கே பக்கத்தில் 0 இருக்குது போட்டேன். அப்புறமா என்ன பண்ண 2 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணுறேன். 16 2s are 32. 7 2s are 14. பேலன்ஸ் 1 இருக்கும். 10 5 டைம்ஸ் இருக்கும். 75/16. 75/16ஓட வேல்யூ தான் 4.687. இதை டிவைட் பண்ணி போட்டுருக்கேன். ஆர்டினரி டிவிஷன் டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வருதுன்னா 4.687 வந்துடுது. ஓகே, எப்படி டிவைட் பண்ணுற பாருங்கள். இந்த 75 போட்டுவிட்டேன், 16 வெளியில் போட்டேன். 16ல் 4 டைம்ஸ் இருக்கும். 4 16s are 64. மைனஸ் பண்ணால் 11 வருது. இங்கே ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 0 போட்டுக்கிறேன். 110ல் how many times? 16. எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னா 6 டைம்ஸ் இருக்குது. 6 16s are 96. அப்புறம் மைனஸ் பண்ணுங்கள், 14 வரும். ஆல்ரெடி பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணாலும் 0 போட்டுடுறேன். அப்புறமா 8 டைம்ஸ் இருக்குது. 8 16s are இப்போ மல்டிப்ளை பண்ணி போட்டுருக்கேன் பாருங்கள். 8 16s are 128. அந்த 8 வந்துட்டு அப்புறம் மைனஸ் பண்ணும்போது 12 வரும். பாயிண்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணாலும் இங்கே 0 போட்டுறேன். அப்புறம் 7 டைம்ஸ் இருக்கும். 7 16s are 112. அப்புறம் மைனஸ் பண்ணால் 8 போயிட்டே இருக்கும். 4.687. 4.687 அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 2 places ஆஃப் டெசிமல் பாயிண்ட் ரவுண்ட் அப் பண்ணும்போது இங்கே 8க்கு அப்புறம் 5
அல்லது அது கிரேட்டர் 5 இருந்ததுன்னா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடி ப்ரீவியஸ் வேல்யூ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். 4.69 ஆகிடும். எக்ஸ் பார் ஈக்குவல் டு 4.69, தட் இஸ் மீன் ஈக்குவல் டு 4.69 அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, கொஸ்டின் நம்பர் செகண்ட் ஒன் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Question number third one. If the mean and variance coefficient of variation of a data are 15 and 48 respectively, then find the value of standard deviation. இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீனும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ ஏற்கனவே ரெண்டு சம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிச்சோம். செகண்ட் சம் எப்படி போட்டோம்னா அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, செகண்ட் சம்மில் மீன் கேட்டிருந்தாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துட்டு மீன் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த சம்மில் என்னென்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. மூணுமே டிஃப்ரெண்ட் சம்மு, புரியுதுங்களா? ஒரே டாப்பிக் வச்சு 3 சம்மு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. இப்போ கிவன் பார்த்து பாருங்கள். எக்ஸ் பார் ஈக்குவல் டு 15, அதாவது மீன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு 48 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? சிக்மா ஃபைன் பண்ணணும். டு ஃபைண்ட் சிக்மா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே பர்சன்டேஜ் போடணும் அவசியம் இல்லை. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும் மட்டும்தான் பர்சன்டேஜ் ஃபார்முலா எழுதணும். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கிவன், அப்போ இங்கே பர்சன்டேஜ் போடணும் அவசியம் இல்லை, விட்டுருங்க. அப்படியே ஃபார்முலா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே 48 வந்துடும். சிக்மா பை எக்ஸ் பாரோட வேல்யூ 15 இன்டூ 100. அப்புறமா என்ன பண்ணுறோம், நம்ம சிக்மா தான் கண்டுபிடிக்கணும். சிக்மா மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த 15 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 இன்டூ 48 பை 100 அப்படின்னு வந்துடும். 15 இன்டூ 48 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 720 பை 100. 720 100ஆல் டிவைட் பண்ணால் 2 டிஜிட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ 7.20 அப்படின்னு வரும். சிக்மா ஈக்குவல் டு 7.2, அதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் தேர்ட் ஒன் கம்ப்ளீட்டட். இந்த 3 கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அடுத்து இப்போ பார்க்க போகிற கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் தான். இங்கே பாருங்கள், ஃபோர்த் ஒன்று. இஃப் n ஈக்குவல் டு 5, எக்ஸ் பார் ஈக்குவல் டு 6, சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 765, then calculate the coefficient of variation. இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான சம்மு. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அதை n ஈக்குவல் டு 5னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் பார்னா மீன் கொடுத்துட்டாங்க. சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்குறாங்க. நமக்கு என்ன வேணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனா என்ன வேணும்? மீன் தெரியணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியணும். ரெண்டும் தெரிஞ்சுன்னா சம் சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஆனால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கல. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். எதை வச்சு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும்? n ஈக்குவல் டு 5, எக்ஸ் பார் ஈக்குவல் டு 6, சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 765. இந்த 3 டேட்டாவும் வச்சு நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஃபைன் பண்ணணும். இதுக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் 8.1ல் இந்த மாடலில் நான் பார்த்துருக்கோம். இந்த மாடலில் நம்ம சம் சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். என்னையோட வேல்யூ கிவன் வேல்யூ ஃபஸ்ட் எழுதிக்கிங்க. n ஈக்குவல் டு 5, எக்ஸ் பார் ஈக்குவல் டு 6, சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 765 டு ஃபைண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன? சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை n மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை n ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இது ஆக்சுவலாக என்ன மெத்தட்னா மீன் மெத்தட், அதாவது டேரக்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ண போகிறோம். அப்படியே அப்ளை பண்ணுங்கள். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 765, என்னோட வேல்யூ 5 மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என்ன அர்த்தம்? இஸ் நத்திங் பட் எக்ஸ் பார். எக்ஸ் பாரோட வேல்யூ அதான ஃபார்முலா. சம்மேஷன் எக்ஸ் பை என், சம் ஆஃப் தி ஆல் ஐட்டம்ஸ் பை என், நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிடும். சம்மேஷன் எக்ஸ் பை என், எக்ஸ் பார் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்படியே டேரெக்டாக 6 தூக்கி போட்டுக்கலாம். ஏன்னா சிக்மா எக்ஸ் கொடுக்கல கொஷினில், எக்ஸ் பார் தான் கொடுத்துருக்காங்க. சிக்மா எக்ஸ் பை என் இஸ் நத்திங் பட் எக்ஸ் பார், தட் இஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பாரோட வேல்யூ அப்படியே சர்ச் பண்ணிட்டுங்க. 6 ஸ்கொயர் 765 பை 5 மைனஸ் 6 ஸ்கொயர், 6 ஸ்கொயர் பண்ணால் 36. அப்புறமா எல்சியம் எடுங்க. 5க்கு நான் காமன் எல்சியம் எடுக்கிறேன். இங்கே டினாமேட்டரில் 1 இருக்குது அர்த்தம். தென் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 1 இன்டூ 765 765, 5 இன்டூ மைனஸ் 36 மைனஸ் 180, மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 180 வந்துடும் பை 5. 765 180 மைனஸ் பண்ணால் 585, மைனஸ் பண்ணுங்கள் 585 வந்துடும் பை 5. 5 டபுள் அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 5 1 டைம்ஸ் இருக்கும். இந்த 585ல் 5ல் 1 டைம் இருக்கும். இந்த 8 வந்து 1 டைம் இருக்கும். பாக்கி பேலன்ஸ் 3 35. 35 how many times? 7 times. அப்போ 117 வந்துடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 117. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 117 கண்டுபிடிச்சா அதான் ஆன்சர். இப்போ அது எப்படி, அதான் ஸ்டாண்டர்ட் டிவிஷன். அது எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்க போகிறேன். 117 எடுத்துங்க. லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்டாக நம்ம கமா போட்டுக்கணும்.
ரெண்டு ஃபஸ்ட்டு 17 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கமா 1 லாஸ்ட்லேருந்து தான் சூஸ் பண்ணணும். ரைட் டு மூவ் ஃப்ரம் ரைட்லேருந்து மூவ் பண்ணணும். 2 டிஜிட்னு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு சிங்கிள் டிஜிட் தனியாக இருக்குது 1. 1ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன வரும் 1 தான். 1 × 1 1 இந்த 1 இங்கே போட்டிருக்கேன். அப்புறம் மைனஸ் பண்ணும்போது 0 வந்துடும். அடுத்த 2 டிஜிட்டு கீழே இருக்கணும் 17 அப்படின்னு இருக்கும். இந்த 1 என்ன பண்ணணும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 1 × 2 வந்துடும். 17 இருக்குது. ஆக்சுவலி அடுத்த டிஜிட் இருக்குங்களா இல்லை. அப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த இடத்துல 17ல் 2 பக்கத்தில் ஒரு 0 போட்டினாலே இங்கே என்ன வந்துடும் 20 தான் வரும். இங்கே 17 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 0வை அங்கே போட்டுக்கிறேன். இங்கேயும் ஒரு 0 போடணும், இங்கேயும் ஒரு 0 போடணும். சொல்ல புரியுதுங்களா? இங்கேயும் ஒரு 0 போடணும், இங்கேயும் ஒரு 0 போடணும். அப்புறமா தான் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு 0 போட்டு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 0 போட்டுட்டு ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணால் அடுத்த 2 டிஜிட் கிடையாது கேட்குறேன். 00 வந்துட்டு பாருங்கள். ஓகே, அப்போ இங்கே 10 இருக்கும். அந்த 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20. அதுதான் இங்கே போட்டிருக்கோம் 20ன்னு போட்டிருப்போம். அடுத்தது என்ன பண்ணுறேன்னா இங்கே என்ன இருக்குது 1700 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதால் தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 208 நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் நான் போட்டு பார்க்குறேன். 208 × 8 போட்டு பார்க்குறேன். 1664. இப்போ நியரஸ்ட்டு 1700 இருக்குது 8 போட்டால். 9 போட்டால் நான் அதிகமாக வரும், 7 போட்டால் இன்னும் கம்மியாக வரும். அப்போ 208 × 8ஓட வேல்யூ 1664 கரெக்டாக வந்துட்டு இங்கேயும் 8 போட்டுக்கிறேன், இங்கேயும் 8 போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ ஆன்சர் 10.8 வரைக்கும் வந்துருக்கு. இதை மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் 36 வந்துட்டு. ஆல்ரெடி நம்ம பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் 2 டிஜிட் 0 கீழே இறக்கிடலாம். ஏன்னா 0 இல்லை, அதனால் 2 டிஜிட் கீழே இறக்கிக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த 108 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 216 வந்துடும். அதை போட்டுக்க பாருங்கள் 216. ஆனால் இங்கே இருக்கிறது 3600 தான் இருக்குது. பக்கத்தில் 1 போட்டினாலே வந்துடும். அப்போ 2 போட்டினா 4000 சம்திங் வந்துடும். அப்போ 1 தான் கண்டிப்பாக ஆன்சர் வரும். இங்கேயும் 1 போடணும், இங்கேயும் 1 போடணும். இந்த 1 எடுத்து இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வந்துடும் 2161. அப்புறமா மைனஸ் பண்ணுங்கள். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது 1439 வந்துடும். 1439 அப்படின்னு வந்துடும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்த 2 டிஜிட் 0 கீழே இறக்கிட்டேன் பாருங்கள். 1081 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1081 இருக்குது. அந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்போதைக்கு. 1081 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2162 அப்படின்னு வரும். 2162 2162ன்னு வரும். இங்கே ஆல்ரெடி 2 0 போட்டாச்சு. இப்போ இங்கே நம்பர் 6 போட்டால் தான் இந்த நியரஸ்ட்டாக வருது. 2162 6 × 6 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 21626 இப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் வரும் 1,29,756 வந்துடுது. இங்கேயும் 6 போட்டுடுறோம். அப்போ 10.816 நம்ம பார்த்தாலே தெரியும். 117க்கு தான் நம்ம ரூட் எடுக்க போகிறோம். 117 ரூட் எடுக்கும்போது 10 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன வரும் 10 தான் வரும். 10 ஸ்கொயரோட வேல்யூ 100. அதாவது ஞாபகம் வச்சிங்க, அப்படியே போட்டுடலாம். அப்போ 10.816 ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 10.816. அப்போ 2 பிளேசஸ் ஆஃப் டெசிமல் பாயிண்டில் நான் ரவுண்ட் அப் பண்ணியிருக்கேன். அப்போ ஒன்று ஆட் பண்ணும்போது 2ன்னு வந்துடும். 10.82 அப்படின்னு வந்துடும். பை 6 × 100 வந்துடுது. 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 10ல் 6 ஹவு மெனி டைம்ஸ் 1 டைம் இருக்கும். 166. பேலன்ஸு 4 இருக்கும். இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இல்லை 1 செகண்ட் நீங்கள் 100ல் மல்டிப்ளை பண்ணி போட்டேன். 1 செகண்ட் நான் வேறு மெத்தடில் போட்டிருக்கேன். 100ல் மல்டிப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. 10.82 100 மல்டிப்ளை பண்ணால் வரும் 1082ன்னு வரும். பை 6 இருக்குது. இப்போ 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 10ல் 6 ஹவு மெனி டைம்ஸ் 1 டைம் இருக்கும். இந்த 1 போட்டேன். பேலன்ஸ் 4 இருக்கும். 48. 48ல் 6 ஹவு மெனி டைம்ஸ் 8 டைம்ஸ் இருக்கும். 8 டைம்ஸ் இருக்குமா 6 48 8 6 48 கரெக்டாக வந்துட்டு இந்த 8 தூக்கி போட்டுருங்க. பக்கத்தில் 2 இருக்குது. அதில் என்ன இருக்குது 2 இருக்குது. 2 கண்டிப்பாக என்ன 6ல் டிவிசிபிள் ஆகாது. அதனால் ஒரு 0 போட்டுட்டு ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். 0 போட்டு ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி 2 வந்து 6ஆல் டிவைட் ஆகாது. அதனால் ஒரு 0 போட்டு ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு 0 போடுறோம். 20ன்னு வந்துடும். 20ல் 6 ஹவு மெனி டைம்ஸ் 3 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 2 இருக்கும். திருப்பி 20 வரும். ஏன்னா பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் 20 வருமா. ஆல்ரெடி பாயிண்ட் ஃபிக்ஸ்டானால 20 வரும். 20 திரும்பி 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 தான் வரும். 180.33 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதுதான் பர்சன்டேஜ். ஆக்சுவலாக 1082வை 6ஆல் டிவைட் பண்ணால் 180.33%. லாஸ்ட்டாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்தனால பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணிடுவோம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 4th one கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 4 சம்மு இம்பார்ட்டண்டான சம்மு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸில் எக்ஸாமில் கேட்க சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம பேலன்ஸ் சம்மு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11th நம்ம வீடியோவும் போட்டுட்ருக்கோம். 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக நம்மளோட சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.